நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயமுத்தூர், பேரூர், ஞானாம்பிகை உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். திருக்குறள் கதை கூற மௌனிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒரு ஊர்ல ஒரு பையன் தனியா நடந்து போயிட்டு இருந்தான். அப்ப ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் உரும்புற சத்தம் கேட்டிருக்கு. அந்த பையனும் பயந்து அப்படியே நின்ட்டான். அந்த சிங்கம் சொல்லுது, பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருந்தேன். அப்ப இந்த ஆடு இருந்துச்சு கூண்டுக்குள்ள, அதை நான் சாப்பிடலாம்னு சொல்லி வரும்போது ஒரு ஆள் சிங்க கூண்டுக்குள்ள போட்டு என்னை அடைச்சிட்டான். நீ திறந்து விட்டீன்னா நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி அந்த சிங்கம் சொல்லும் போது அந்த ஆளும் போய் திறந்து விடலான்னு சொல்லி திறந்து விட்டான். அந்த சிங்கம் அவன் மேல ஏறி அந்த மனுஷன் சொல்றான், நீ என்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னீல்ல, அப்புறம் ஏன் நீ கொல்ல பாக்குற அப்படி சொல்லி அந்த ஆள் சொல்லும் போது அந்த சிங்கம் சொல்லுது, நீ முட்டாள்தனமா என்கிட்ட மாட்டிட்ட. ஏன்னா நானே ஒரு மனுஷங்களை சாப்பிட்ற ஒரு விலங்கு தான். நீ திறந்து விட்டனால நான் உன்னைய சாப்பிட்டுருவேன் அப்படி சொல்லி அந்த சிங்கம் சொல்லுது. அந்த மனுஷன் எவ்வளோ கெஞ்சி பாக்குறான். ஆனாலும் அந்த சிங்கம் விடல. அப்போ அங்க மேல ஒரு நரி நின்று இருந்துச்சு. அப்போ அந்த நரிக்கிட்டே போய் நாய்த்த கேட்கலான்னு சொல்லி போய் சிங்கம் போய் கேக்குது. நடந்தது எல்லாமே சிங்கம் நரிகிட்ட சொல்லுது. அப்போ நரி என்ன சொல்லுது, இந்த நரி யோசிக்குது, இந்த சிங்கம் எப்படியோ தந்திரமான சிங்கம், இது எப்படியாச்சும் நம்ம கூண்டுக்குள்ள போட்டு அடைக்கணும் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு நரி சொல்லுது, எப்படி நடந்துச்சு, நீ எனக்கு ஒரு தாட்டி கூண்டுக்குள்ள போய் செஞ்சு காட்டுறியா அப்படி சொல்லி அந்த நரி சொல்லுது. சிங்கமும் போய் செய்யலான்னு சொல்லி போய் கூண்டுக்குள்ள போகும்போது நரி போட்டு அடைச்சிருச்சு. நன்றி மறுப்பது நன்றென்றே, நன்றுள்ளதே அன்றே மறுப்பது நன்றே. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒருவர் செய்த நல்லதை எப்பொழுதும் மறக்க கூடாது, ஒருவர் செய்த தீமையை அப்பொழுதும் மறந்துவிட நல்லது. நன்றி. நம்மிடையே சிறு நாடகத்தை நடித்து காட்ட அனன்யா ஸ்ரீ, ஹர்ஷமித்ரா, தர்ஷன், ஸ்ரீஹரி ஆகியோரை அன்புடன் அழைக்கிறோம். என் பெயர் அனன்யா ஸ்ரீ. என் பெயர் தர்ஷன். என் பெயர் ஸ்ரீஹரி. என் பெயர் ஹர்ஷமித்ரா. நாங்கள் இப்போது சிறிய நாடகத்தை நடிக்க வந்துள்ளோம். காட்சி 1. வீட்டில் அம்மாவும் மகனும். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, இவனும் கிளம்பலையா? டே தருண், சீக்கிரமா போய் கிளம்பு. அம்மா நான் கிளம்பிட்டேங்கம்மா. சரி, சீக்கிரமா போய் சாப்பிடு. என்னம்மா இது இட்லி இவ்வளவு கருப்பா இருக்கு? கருப்புளுந்துல செஞ்சதுரா, அப்படிதான் இருக்கும். சாப்பிடு, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. போமா, எனக்கு வேண்டாம். என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் விதவிதமா நூடுல்ஸ், சிப்ஸ், பர்கர் எல்லாம் கொண்டு போறாங்க. நான் மட்டும் களி, எள்ளு உருண்டெல்லாம் கொண்டு போறேன். அதாண்டா உடம்புக்கு நல்லது. எனக்கு வேண்டாம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். தருண், சாப்பிடாம போகாத. வேணாம்மா. தருண், நீ இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்க? நான் எதுவுமே கொண்டு வரலடா. ஏன்டா? எங்க அம்மா எனக்கு பிடிக்காதெல்லாம் செய்யறாங்கடா. சரி விடு, நான் இன்னைக்கு சிப்ஸும் பர்கரும் கொண்டு வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். வேணாண்டா. மார்னிங் மிஸ். ஹோம்வொர்க் எழுதிட்டீங்களா? எஸ் மிஸ். காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது மிஸ். அன்புக்கு ரொம்ப வயிறு வலிக்குதாங்க மிஸ். அன்பு, என்னாச்சு? என்னால வயிறு வலி தாங்க முடியல. அன்பு, என்ன சாப்பிட்ட? மிஸ், நான் நைட்டுக்கு பீஸாவும் காலையிலக்கு நூடுல்ஸும் ஸ்நாக்ஸுக்கு பர்கரும் சாப்பிட்டேன் மிஸ். இப்படி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா வயிறு தான் வலிக்கும். எவ்வளவு முறை சொல்லியிருக்க ஜங்க் ஃபுட் ஸ்நாக்ஸ் கொண்டு வரக்கூடாதுன்னு. அதான் உனக்கு மட்டும் அடிக்கடி வயிறு வலிக்குது. இரு, உன்னோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்றேன். ஹலோ ஹலோ, அன்போட பேரண்ட்ஸுங்களா? ஆமாங்க. அன்புக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொன்னா. ஓ அப்படியா, கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? வந்துடுறேன். அன்போட பேரண்ட்ஸுங்களா? ஆமாங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்டதுனாலதான் வயிறு வலிக்குதுன்னு சொன்னா என்கிட்ட. ஓ அப்படியா மிஸ், இனிமேல் நான் பாத்துக்கிறேன் மிஸ். இனி ஜங்க் ஃபுட் கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலா சுண்டல், பயிறு, தானியம், காய்கறி, பழங்கள் இதெல்லாம் கொடுங்க. சரிங்க மிஸ், தேங்க்யூ. இனிமேல் அப்படியே தரேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, சத்தான பொருள் சாப்பிடணும். நன்றி. பாரதியார் கவிதையை கூற ஸ்ரீஹரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, தேடிச் சோறு தினம் தின்று, பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று, பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூற்று கிள பருவமை எய்தி, பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா? நின்னி பல வரங்கள் கேட்பேன், அவை என் நேரே இன்றெனக்கு தருவாய். என் முன்னை செய்த தீவினை பயனால் இன்னும் மூளா தவிழ்ந்திடுதல் வேணும். இனி என்னையும் புதிய உயிராக்கி எமக்கேதோ கவலையற செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்னை சந்தோஷம் கொண்டிருதல் செய்வாய். நன்றி.
பாரதியார் கவிதையை பாடலாக பாட யாழினி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா பாடல். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், பிள்ளை கனியமுது கண்ணம்மா பேசும் பொன் சித்திரமே, பிள்ளை கனியமுது கண்ணம்மா பேசும் பொன் சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேரே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேரே. நன்றி, வணக்கம். தமிழ் வளமை மொழி என்பதை எடுத்துரைக்க வித்யாஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது தமிழ் வளமை மொழி என்பதை பற்றி பேசப் போகிறேன். தமிழ் இலக்கியங்கள் 6 வகைப்படும். அவை சங்க இலக்கியம், அற இலக்கியம், காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், இக்கால இலக்கியம் ஆகும். சங்க இலக்கியங்கள் 2 வகைப்படும். அவை 8 தொகை மற்றும் 10 பாட்டு ஆகும். 8 தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆகும். 10 பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தாராற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை ஆகும். அற இலக்கிய நூல்கள் நாலடியார், நான்மணிக்கடிகை, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, தினைமாலை 150, ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், திருக்குறள், இன்னா 40, இனியவை 40, ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி, கைநிலை, பழமொழி 400, திணைமொழி 50, திரிகடுகம். பக்தி இலக்கியம் 2 வகை. அவை சைவ இலக்கியம் மற்றும் வைணவ இலக்கியம் ஆகும். சைவ இலக்கியம் 12 திருமுறைகள் கொண்டது. வைணவ இலக்கியம் 4000 திவ்ய பிரபந்தம் கொண்டது. சிற்றிலக்கியம் 96 வகை. இக்கால இலக்கியம் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் எழுதிய இலக்கிய நூல்களை கொண்டது. இலக்கணங்கள் 5 வகைப்படும். அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகும். இத்தகைய இலக்கண வளமும் இலக்கிய வளமும் இருப்பதால் தமிழை வளமை மொழி என்கிறோம். நன்றி. நாம கேட்டுட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர், பேரூர், ஞானாம்பிகை உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம். நீதிநெறி கதை கூற ஸ்ரீ கிருத்விக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நீதி நேர்மை கதை. ஒரு ஊர்ல ராமுங்கிற ஒரு பெயிண்டர் வாழ்ந்துட்டு இருந்தாராம். அவர் தினமும் வீடுகள்லாம் போய் பெயிண்ட் அடிச்சுட்டு வருவாராம். அவர் தினமும் பெயிண்ட் அடிக்கும் போது அவருக்கு வர சம்பளமும் ரொம்ப குறைவா தான் வருதான். அதனாலேயே முழு நாள் வேலை செஞ்சுட்டு வந்து சாயங்காலம் வந்து ரொட்டி தான் சாப்பிடுவாராம். அதனால அவரு ரொம்ப ஒரு ஆசைப்பட்டிருக்காரு. என்னன்னா அவரு வந்து பெயிண்ட் அடிக்க பெரிய வீடு வேணும்னு ஆசைப்பட்டாராம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகி இருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஊரோட தலைவர் வந்து அவரை கூப்பிட்டு கேட்டாரு, ராமு என்னோட படகுக்கு நீ பெயிண்ட் அடிக்கிறியான்னு கேட்டாரு. அவரும் சரிங்க தலைவரே, நான் உங்க படகுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. எத்தனை செலவாகுங்க ராமு அப்படின்னு அவங்க ஊர் தலைவரும் கேட்டாரு. 1000 ரூபாய் ஆகும்னு அந்த பெயிண்டர் ராமுவும் சொன்னாரு. சரின்ட்டா அவரும் நீ பெயிண்ட் அடிக்க ஆரம்பி அப்படின்னு சொன்னாரு. எங்க இருக்குங்க தலைவரே உங்க படகா அப்படின்னு கேட்ட அந்த பெயிண்டர் ராமு அந்த ஊர் தலைவரும் அவர் ஆத்து கூப்பிட்டு போய் அங்க ஒரு படகு இருந்துச்சு. அங்க பாரு ராமு, அதான் என்னோட படகு அப்படின்னு சொன்னாரு. சரின்ட்டு ஒரு நிமிஷம் எங்க தலைவரே, நான் தேவையான பொருள் எடுத்துட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாரு அவரு. அதுக்கப்புறம் அந்த பெயிண்டர் ராமுவும் எடுத்துட்டு வந்து அவரோட வேலையை ஆரம்பிக்காரு. அப்ப அவரு பார்த்தாரு, அங்க ஒரு ஓட்டை இருந்துச்சு அந்த படகுல. பார்த்துட்டு அவர் யோசிச்சாரு, அச்சோ இந்த படகுல ஒரு ஓட்டை இருக்கு, இந்த படகுல இருக்க ஓட்டை அடைக்கலைன்னா படகுல போனவங்க முழுங்கி இறந்துருவாங்கன்னு சொல்லி அந்த
அந்த படகுல இந்த ஓட்டையும் அடைச்சிட்டு அவரும் சரின்ட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. பெயிண்ட் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவரு வந்து அந்த தலைவரை கூப்பிட்டு சொன்னாரு, தலைவரே நான் உங்க படகுக்கு பெயிண்ட் வச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு. சரின்ட்டு அவர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு பண்ணு, நாளைக்கு வந்து உன் சம்பளத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவர் அந்த வீட்டோட வேலைக்காரரு லீவு நாள் முடிஞ்சு வந்தாரு. அவர் வந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டாரு, என் குடும்பம் எங்க தலைவர் என் முதலாளி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு அவங்க படகுல போய்க்காங்கன்னு. அதுக்கப்புறம் அவர் அந்த வேலைக்காரனும் ரொம்ப சோகமாயிட்டான். ஏன் வேலைக்காரன் சோகமாயிட்டா அப்படின்னு அந்த ஊர் தலைவர் கேட்ட போது அந்த படகுல ஒரு ஓட்டை இருந்துச்சு முதலாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரும் சோகமாயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவர் நினைச்சாரு, ஓ அந்த பெயிண்டர் ராமுடா என்னோட படகுல இந்த ஓட்டை அடைச்சு பாரு. சரின்ட்டு அடுத்த நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சம்பளத்தை வாங்கவும் அந்த பெயிண்டர் ராமுங்கிறவர் வந்து வாங்கறதுக்கு அவரும் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு எண்ணி பார்த்தாரு. எண்ணி பார்த்த போது அவர் அங்க 1000 ரூபாய்க்கு பேசினவங்க 6000 ரூபாய் இருந்தது. பார்த்துட்டு அந்த தலைவர்கிட்ட கேட்டாரு, தலைவரே நீங்க எனக்கு தப்பா 1000 ரூபாய்க்கு 6000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்ல ராமு நான் சரியா தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெயிண்டர் சொல்றாரு, நாம 6000 ரூபாய்க்கு தான் கேட்டோம் தலைவரே, ஆனா நீங்க 6000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரு சொல்றாரு, நீ அந்த படகுல இந்த ஓட்டைய நீ அடைச்சிக்க, அதனாலதான் இல்லைன்னா என் குடும்பமும் அங்கேயே முழுகி இறந்து போய்க்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பெயிண்டர் சொன்னாரு, வேற யாராவது வச்சா கூட அடைச்சா கூட இவ்வளோ பணம் ஆயிக்காடுங்க தலைவரை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல ராமு இது உனக்கு செய்ய வேண்டிய பணம் தான் சொல்லிட்டாரு. கதை முடிஞ்சு. இந்த கதையோட கருத்து என்னன்னா, நேர்மையாவும் ஒழுக்கமும் நன்மையா இருந்தோம்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம நடந்துடும். நன்றி. பாடல் பாட சந்தோஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நான் இன்றைக்கு அப்பா பற்றிய பாடல் உங்களிடம் ஒன்று பாட வந்துள்ளேன். ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ ஆராரிரோ ஆராரோ ஆரிரோ அப்பனோட தாளாட்டு நீ தூங்க பாடலடா நீ முழிக்க பாடுறண்டா வம்பு தும்பு வச்சுக்காத கோழையாவு வாழ்ந்துடாத கூட்டு சேர்ந்து கெட்டுடாத கைய கட்டி நின்னுடாத அப்பஞ்சொல்ல மீறிடாத ஆராரோ ஆரிரோ அப்பனோட தாளாட்டு 4 எழுத்து கத்துக்கடா 4 தசை போய் வாடா நாணயத்தை கத்துக்கிட்டு 4 காசு சேர்த்துக்கடா ஊரு என்ன சொல்லும் முன்னே எப்போதும் நீ வாழ்ந்துடாத ஊருக்கு என்ன செய்யணும்னு யோசிக்க நீ மறந்துடாத பாசத்தை அதிகம் வச்சா பைத்தியமாயிடுவ பாசமே இல்லைன்னா பரதேசி ஆயிடுவ அளவா இருந்துக்கடா அழகா வாழ்ந்துக்கடா கவலைய வென்றிடடா கஷ்டப்பட கத்துக்கடா அப்பஞ்சொன்னா ஒத்துக்கடா ஆராரோ ஆரிரோ அப்பனோட தாளாட்டு அம்மாவோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில மாசம் அண்ணன் நம்பி பாசத்தை தெரிஞ்சுக்க சில வருஷம் சொந்தத்தோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில கஷ்டம் கூட்டாளி பாசத்தை தெரிஞ்சுக்க சில நஷ்டம் அவரவர் பாசத்தை அப்பப்போ தெரிஞ்சுப்பேன் அப்பனோட பாசத்தை அப்பனாயி தெரிஞ்சுப்பேன் பேர்வைய தாய்ப்பாலா கொடுப்பவன் அப்பனடா கோவத்துல பாசத்தை காட்டுறவன் அப்பனடா இப்ப சொன்ன எல்லாமே வார்த்தையில புரிஞ்சுக்க அப்ப வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்க ஆராரோ ஆரிரோ அப்பனோட தாளாட்டு நீ தூங்க பாடலடா நீ முழிக்க பாடுறண்டா வம்பு தும்பு வச்சுக்காத கோழையாவு வாழ்ந்துடாத கூட்டு சேர்ந்து கெட்டுடாத கைய கட்டி நின்னுடாத அப்பஞ்சொல்ல மீறிடாத ஆராரோ ஆரிரோ அப்பனோட தாளாட்டு. நன்றி.
சுதர்ஷன் அவர்களை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றி சில செய்திகளை எடுத்துரைக்க அன்புடன் அழைக்கிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி உரையாடல் உரைக்க வந்துள்ளேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஒரு மாபெரும் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1897 ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியாவில் ஒரிசா என்னும் மாநிலத்தில் கட்டாக் என்னும் இடத்தில் ஜானகிநாத் போஸுக்கும் பிரபாவதி தேவிக்கும் 9வது மகனாக பிறந்தார். பள்ளி படிப்பை முடித்து மேல் படிப்புக்காக ICS தேர்வுக்கு படிக்க லண்டன் சென்றிருந்த போது 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் சுபாஷ் சந்திர போஸை இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வழிவகுத்தது. ஆங்கிலேயர் ஆட்சி மீது சுபாஷ் சந்திர போஸிற்கு வெறுப்புணர்வு அதிகரித்தது. இந்தியா உடனடியாக சுதந்திரமடைய ஒரே வழி போர் மட்டுமே என்று கருதி இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி ஆங்கிலேயர் மீது போர் தொடுத்தார். இந்திய விடுதலைக்காக ராணுவ ரீதியாக போராடி ஈடு இணையற்ற மாவீரன் என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம். நாம கேட்டுட்டு இருக்கோம் இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் பேரூர் ஞானாம்பிகை உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி சில செய்திகளை கூற அக்ஷயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Today I am going to speak about save environment. The environment is the base of the life in earth. It is the most precious gift for nature from God. Environment can be saved by planting more trees, recycling, reusing, reducing pollution, reduce the use of plastic, educating people, save water, creating awareness. All living beings need to suitable environment to live. Our environment is made up of air, temperature, weather, water, etc. If anyone disturb the environment, the balance will complex. That will make serious issues to destroy. If is everyone's responsibility to protect is the famous quote by Mohit Ahadi. If we protected our earth, we get more benefit to the global climate will remain normal. That improve health condition, balanced oxygen and carbon dioxide level in atmosphere, pure water from drinking. The earth is called the blue planet and it is the only one which sustain life. Environment for food, water, air. But we human have destroyed the environment from earning money, pollution, burning fossil fuels and deforestation. How to protect environment? Reduce, reuse and recycle, reduce the use of chemical fertilizer, use less fossil fuels, educate people creating awareness, conserve water, plant more trees, reduce pollution, reduce the use of plastic, use LED bulb. Thank you. நம்மிடையே கதையை கூற முகேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒரு ஊர்ல சாண்டியாகோன்னு ஒரு தாத்தா இருந்தாரு. அவர் தினமும் மீன் பிடிக்க போகும்போது ஆனா அவருக்கு மீனே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு மைக்கிள்னு ஒரு பேர் இருக்கான். அதனால மைக்கிள அப்பா அம்மா வேறோட படகுல அமுச்சு விட்டாங்க. அதனால சாண்டியாகோவுக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு. சரி இந்த வாட்டி நம்ம பெரிய மீனா பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் கடல் கரைக்கு போறாரு. அவர் கடல் கரைக்கு போய் சோர்ந்து போய் சரி தூங்குவோம், நாளைக்கு காலையில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் தூங்குறாரு. அப்புறம் நாளைக்கு விடிஞ்சு பார்த்தா ஒரு பெரிய மீன் மாட்டிருந்தது. அது கஷ்டப்பட்டு இழுத்து ஆனா அது சுறா மீனால தாக்கப்பட்டுருச்சு. அந்த மீன் சாப்பிட்டுருச்சு. அதனால சாண்டியாகோ எலும்பு தலையும் மட்டும் தான் கொண்டு வந்து, ஐயோ எலும்பு தலையும் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன்னு என்ன பண்றது, சரி பரவாயில்ல இது இங்கே இருக்கட்டும் சொல்லிட்டு தாத்தா நேரா வீட்டுக்கு சோகமா உட்கார்ந்து இருந்தது. அப்பா பாத்தீங்கன்னா மைக்கிள் தாத்தா ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேட்கும் போது இந்த மாதிரி நான் பெரிய மீன் பிடிச்சேன் ஆனா அதெல்லாம் சுறா மீன் சாப்பிட்டு போயிருச்சு அப்படின்னு தாத்தா சொல்றாரு. ஆனா தாத்தா நீங்க பெரிய மீன் பிடிச்சிருந்தது பெரிய விஷயம், நான் அங்க பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மைக்கிள் சொன்னான். இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பொறுமையா இருந்தோம்னா பலன் கிடைக்கும். நன்றி. இதுவரை கோயம்புத்தூர் பேரூர் ஞானாம்பிகை உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம்.
இதன் தொடர்ச்சியை வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர். தமிழரசி லட்சுமணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.